கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களிலிருந்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த நாளிலே முதலாக நீங்கள் உங்கள் காதிலே கேட்க போகிற ஒரு வார்த்தை என்ன என்று கேட்டால், லூக்கா 1:13 பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த காலை வேளையிலே இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க, வருமா வராதா என்று சந்தேகப்படாதீங்க, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஏசப்பாடு கேட்டிருக்கீங்க? ஒருவேளை குடும்பத்தில் பொருளாதார தேவையில் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அல்லது சுகத்தை கேட்டிருக்கீங்களா? அல்லது அன்பை கேட்டிருக்கிறீங்களா? அல்லது சமானத்தை கேட்டிருக்கீங்களா? அல்லது ஒரு திருமண காரியத்தை கேட்டிருக்கீங்களா? அல்லது ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கீங்களா? அல்லது குடும்பத்தில் எல்லா உள்ளத்திலும் ஒரு மனது உண்டாக வேண்டும் என்று கேட்டிருக்கீங்களா? அல்லது எங்கள் குடும்பத்தில் உறவினர்கள் மத்தியிலே சமாதானம் வேண்டும் என்று கேட்டிருக்கீங்களா? எந்த காரியத்தையும் நீங்கள் கேட்டாலும் கர்த்தர் சொல்கிறார், இந்த நாளிலே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த காலை வேளையிலே ஆவியானவர் உங்களோடு சொல்கிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் ஜெபத்துக்கு பதில் கிடைத்து விட்டது என்று அவர் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தையை கொண்டு இந்த நாளிலே தைரியத்தோடு தெம்பாக உற்சாகமாக நீங்கள் கடந்து செல்லுங்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்குண்டான எல்லா தேவைகளையும் கர்த்தர் உங்களுக்கு சந்திப்பார், உங்களை தலைநிமிர பண்ணுவார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்தது. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரே, உயர்ந்தவரே, அற்புதரே, அதிசயரே, வெற்றி வேந்தனே, விடுதலை நாயகரே, தகப்பனே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று இந்த நாளிலே நீங்கள் சொல்லியிருக்கீங்க ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலே எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களுக்கு கேட்டிருக்கலாம், ஆனால் அது கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே இவர்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டு இந்த நாளிலே இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் கைவிடி வரப்போவது. ஸ்திரியே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று கானாசிரிக்கு சொன்னது போல இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே உன் விருப்பப்படி உனக்கு ஆக கடவுது, உன் வேண்டுதல் கேட்கப்படுதுன்னு சொல்வதற்கு நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கூட குடும்பங்களில் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ கஷ்டங்கள், நஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆஸ்வதித்து பெருக பண்ணுங்க தகப்பனே. கர்த்தாவே, கண்ணீரோடு வேதனையோடு எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது ராஜா. கடன் பிரச்சனையில் எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது தகப்பனே. சரியான ஒரு வேலை கிடைக்காமல் எத்தனையோ குடும்பத்தில் பிள்ளைகள் இருக்காங்க தகப்பனே. திருமண வயது வந்து திருமணம் முடியாமல் எத்தனையோ குடும்பத்தில் அத்தனை பெண்கள் ஆண்டவரே சகோதரர்கள் இருக்காங்க தகப்பனே. அப்போ அந்த நாளில் அப்படிப்பட்ட குடும்பத்தில் நீங்கள் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த காரியத்துக்காக உங்கள் இடத்துல ஜெபத்தை ஏறெடுத்திருக்கலாம், வேண்டுதல் பண்ணியிருக்கலாம் தகப்பனே. அப்போ அந்த நாளில் ஒரு அற்புதம் செய்யுங்க தகப்பனே, அதிசயங்களை செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளில் கூட கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபத்தில் இருக்கிற தேவன் அல்லவா. ஆண்டவரே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்று சொல்லியிருக்கீங்களே. இந்த நாளில் எல்லா விண்ணப்பங்களையும் அங்கீகரித்து இன்றைக்கி ஜெபத்துக்கு பதில் தாங்க. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க, கிருபையாக இருங்க, இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.